भगवद्गीता 10வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். சரி, திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயாமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टिकी. 10வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். தேஷாம் சததயுக்தானாம் भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तं येन मामुपयान्ति ते. சொல்லுங்க. தேசாம் அவர்களுக்கு, சதத யுக்தானாம் எப்போதும் ஈடுபட்டுள்ள, பஜதாம் பக்தி தொண்டு செய்வதில், பிரீதி பூர்வகம் அன்பான பரவசத்துடன், ததாமி நான் அளிக்கிறேன், புத்தி யோகம் உண்மை அறிவை, தம் அதை, ஏன எதனால், மாம் என்னிடம், உபயாந்தி வருகின்றனரோ, தே அவர்கள். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதா. ஸ்தாபக ஆச்சாரியார் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். சீல பிரபுபாத் கி. திரும்ப சொல்லுங்க. எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். பொருளுரை. இப்பதத்தில் புத்தி யோகம் என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். 2ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது, நான் உனக்கு பற்பல விஷயங்களை கூறினேன், இப்பொழுது புத்தி யோகத்தின் பாதையை உனக்கு உபதேசிக்கின்றேன் என்று பகவான் கூறியது நமக்கு நினைவிருக்கலாம். அந்த புத்தி யோகம் இங்கே விளக்கப்படுகிறது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதே புத்தி யோகம். அதுவே உண்மையான புத்தி. புத்தி என்றால் அறிவு, யோகம் என்றால் ஆன்மீக செயல்கள் அல்லது ஆன்மீக முன்னேற்றம். முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லும் முயற்சியுடன் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வை பூர்ணமாக ஒருவன் ஏற்கும் பொழுது அவனது செயல் புத்தியோகம் எனப்படுகின்றது. வேறு விதமாக கூறினால், இந்த ஜட உலகின் பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறை புத்தியோகம் எனப்படும். முன்னேற்றத்தின் இறுதி இலக்கு கிருஷ்ணரே. மக்கள் இதனை அறியார்கள். எனவேதான் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு மற்றும் பக்தர்களின் உறவு மிகவும் முக்கியமானது. கிருஷ்ணரே இலக்கு என்பதை அறிய வேண்டும். இலக்கினை நிர்ணயித்த பிறகு முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் படிப்படியாக செல்ல இறுதியில் குறிக்கோள் அடையப்படுகிறது. ஒருவன் தனது வாழ்வின் குறிக்கோளை அறிந்தும் பலநோக்கு செயல்களில் மயங்கி இருந்தால் அவன் கர்மயோகத்தில் செயல்படுகின்றான். எவன் ஒருவன் கிருஷ்ணரே குறிக்கோள் என்பதை அறிந்தும் மனக்கற்பனைகளில் இன்பம் காண்கின்றானோ அவன் ஞான யோகத்தில் செயல்படுபவன் ஆவான். குறிக்கோளை அறிந்து கிருஷ்ண உணர்வினாலும் பக்தி தொண்டினாலும் கிருஷ்ணரை முழுமையாக ஒருவன் நாடும் போது அவன் பக்தி யோகம் அல்லது புத்தி யோகத்தில் செயல்படுபவன் ஆவான்.
இதுவே முழுமையான யோகம் ஆகும். இந்த பூர்ணமான யோகமே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை பெற்று ஓர் ஆன்மீக இயக்கத்துடன் தன்னை தொடர்புபடுத்தி கொள்ளும் மனிதனிடம் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான புத்தி இல்லை எனில் உள்ளிருக்கும் கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரைகள் வழங்கி அதன் மூலம் அவன் இறுதியில் எவ்வித சிரமமும் இன்றி தன்னை வந்தடைவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த நபர் தன்னை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி அன்புடனும் பக்தியுடனும் எல்லா விதமான சேவைகளையும் செய்ய வேண்டும். இதுவே தகுதியாகும். அவன் கிருஷ்ணருக்காக ஏதாவது செயலை செய்ய வேண்டும். அச்செயல் அன்புடன் இருக்க வேண்டியது அவசியம். தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு பக்தனிடம் போதிய புத்தி இல்லாவிட்டாலும் அவன் பக்தி தொண்டினை நேர்மையுடனும் பக்தியுடனும் செயலாற்றினால் முன்னேற்றம் பெற்று இறுதியில் தன்னை வந்தடைவதற்கான வாய்ப்பை பகவானே நல்குகிறார். ஹரே கிருஷ்ணா. तेषां सतति युक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तं येन माम् उपयान्ति ते. मज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधाकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमावं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पश्चात्पदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லோரும் இந்த சண்டே ஈவினிங் வந்து ரொம்ப தேங்க்ஸ். பகவத்கீதாவில் அதாவது சத்துஹு ஸ்லோகி, சத்துஹுன்னா 4ன்னு அர்த்தம். 4 முக்கியமான ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4ல் இது ஒன்று வரும், இந்த ஸ்லோகம் ஒன்று வரும். ஏன்னா இந்த 4 ஸ்லோகத்தில் பகவத்கீதையோட சாரமே வந்துடும். 4 ஸ்லோகத்தில் இது வந்து 10வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி 8, 9, 10, 11 வரிசையாக இருக்கும் 4 ஸ்லோகம். ஏன்னா இந்த உலகத்தில் இப்போது ஐ திங்க் பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கோடிலேருந்து 800 கோடி பேருக்கு இருக்காங்க இந்த உலகத்தில். இந்த மக்களுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒருத்தருக்கும் புத்தி இருக்குது, மனசு இருக்குது. ஆனால் எல்லாத்தோட புத்தி ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. அது இம்பாசிபிள். சம்டைம்ஸ் ஸ்கூல்லெல்லாம் கூட யாராவது ஒரு பையன் படிக்கலின்னு வைங்க, நல்லா அந்த பையனை போட்டு நல்லா திட்டுவாங்க, சம்டைம்ஸ் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேர்த்தோட புத்தி ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். சில பேரால் நல்லா படிக்க முடியாது, எல்லாரும் நல்லா படிக்கலாம் முடியாது, எல்லாரும் நல்லா பணம் சம்பாதிக்க முடியாது, எல்லாரும் அழகால இருக்க முடியாது.
ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அது அவங்கவுங்க விதி பொறுத்து வரும். இதோட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த பையன் நல்லா படிக்கிறான், நீ ஏன் நல்லா படிக்கணும், அடிக்கலாம் கூடாது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துடும். மேபி சில பேர் பிக்கப் பண்ணுவாங்க, எல்லாரும் பிக்கப் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம குழந்தை நம்மக்கிட்ட வந்து அந்த அம்மா அழகாக இருக்கு, நீ ஏன் அழகா இல்லைன்னு எப்படி இருக்கும்? என்னோட இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? இது நான் ஏன் அழகா இல்லைன்னா என்னோட விதி. குழந்தை கேட்டால் எப்படி இருக்கும்? நீ அழகா இல்லை, அந்த அம்மா அழகா இருக்குன்னா அம்மா பதில் சொல்ல முடியாது. ஸோ அப்போ புத்திங்கிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பூர்வ ஜென்ம கர்மத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் புரியுது இல்லையா, அதோட தாக்கம் அது இருக்கும். 2, நான் யாரு கூட பழகிறேன் இப்போ அந்த தாக்கம் கூட நம்ம மேலே இருக்கும். நம்ம சில பேர் கூட பழகிட்டு இருப்போம். 3, நான் என்ன சாப்பிட்றனோ அது கூட என் புத்தி தாக்கும். 4, நான் என்ன பேசுகிறேன், என்ன பார்க்குறேன், என்ன கேட்குறேன் எல்லாமே என்ன தாக்கும். என் மனசை தாக்கும், என் புத்தியை தாக்கும், எல்லாத்தையும் தாக்கிட்டே இருக்கும். எல்லாமே தாக்கும் நம்மளை. அது தந்தாப்புல நம்ம மனசு புத்தி மாறிக்கிட்டே இருக்கும், வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று மட்டும் உண்மை என்னென்னா, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமானா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. யாருக்குமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. இந்த உலகத்தில் அவங்க ஒருத்தருக்கு ஒரு மாதிரி புத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த புத்தி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. காரணம் அவங்க விதி அப்படி இருக்கும். அப்போது ஆனால் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேணும், புரிஞ்சுக்கணும், எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணுன்னா புத்தி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். ஆனால் தான் புரியும், இல்லை புரியாது. ஆனால் என் விதி பிரகாரம் என் மனசு புத்தி அது ஒரு மாதிரி ஒர்க் ஆகிட்ருக்கும். 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. எங்கேயா 2 பேருக்கு ஆகலாம். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி டிஸ்கரேஜிங்காகவும் இருக்கும், என்னடா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு. பட் இங்கே கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், நான் சொன்னபடி கேட்டால் நான் உனக்கு புத்தி தரேங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ததாமி புத்தி யோகம், நான் புத்தி தரேன் அர்ஜுனா அப்படிங்கிறார். இது கிருஷ்ணா எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார். இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தேஷாம் சதத யுக்தானாம். சதத யுக்தானம் யார் பகவான் சொன்னபடி கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கிருஷ்ணா ஸ்பெஷலாக கொடுப்பார். ஓகே, இது வச்சுக்கோ. அந்த ஸ்பெஷல் புத்தி அது அவராக கொடுக்கு. இது விதியால் வர்றது கிடையாது. இங்கே கிருஷ்ணர் சொல்லக்கூடிய புத்தி விதியால் வர்றது கிடையாது, ஸ்பெஷலாக பகவான் கொடுக்குறாரு. அது அந்த புத்தி தான் நம்மளை காப்பாற்றும். வேற எந்த புத்தி நம்மளை காப்பாற்றாது, வேற காப்பாற்றாது. இந்த உலகத்தில் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட புத்தியை உபயோகித்து பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடணும், ஏன்னா வாழ்க்கையில் பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு தான் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. அது முடியாது. பகவானோட அனுகிரகம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் லைக் ஒரு குழந்தை இருக்கு, 1 வயசு குழந்தை, அப்பா அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் அந்த குழந்தை நல்லபடியாக வளர முடியாது. இல்லை நானே தனியாக வளர்ந்துருவேன், அப்பா அம்மா தேவையில்லை அப்படின்னா பைத்தியக்கார்த்தம். அப்பா அம்மா ஹெல்ப் வேணும், அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் என்ன கொடுக்கணும் எல்லாமே. அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் பிறப்பில் புத்தி மனசெல்லாம் இருக்குது, ஆனால் அது 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. அது அப்புறம் வெளியிலேருந்து நமக்கு கிருஷ்ணன் நமக்கு கொடுக்கணும். ஸோ கிருஷ்ணன் சொல்கிற நான் தரேன். ஸோ பகவான் சொன்னபடி கேட்கலின்னு என்ன ஆகும் அப்படிங்க அதுவும் சொல்கிறேன். பகவான் சொன்னபடி கேட்கல. கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், நான் சொன்னபடி கேட்கலின்னு என்ன ஆகுனா மாயா சக்தி எல்லாம் கவர் பண்ணிடுங்கிறார். அதாவது உண்மையெல்லாம் பொய்ன்னு நினைப்பேன், பொய்யெல்லாம் உண்மைன்னு நினைப்பேன். இது நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும். சம்டைம்ஸ் நான் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தால் கூட தப்பு பண்ணிவிடுவோம். ஏன்னா நான் வாத்தியார் தொழிலில் இருக்கேன், என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் நல்லா படிச்சுட்டு போனேன், ஆனால் எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள போனால் எல்லாம் மறந்துட்டேங்கம்பாங்க.
பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு, என்னால் அங்கே எதுவுமே ஞாபகம் வரல, எழுத முடியலைம்பாங்க. ஆனால் படிச்சுட்டு போனேன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த நேரத்தில் ஞாபகம் வரலன்னா சிம்பிள். பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்கிறார், அப்போஹனம் சா. அப்போஹனம்னா மறக்கிறதுன்னு அர்த்தம். கிருஷ்ணரே சொல்கிறார், அந்த மறதி நான் தான் கொடுப்பேன் அர்ஜுனாங்கிற. இப்போ சில பேர் நினைக்கலாம், அப்போ என்ன பகவான் நம்ம கெடுதலெல்லாம் பண்ணுறாரா? அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. மறதிங்கிறது நம்ம மனிதனுக்கு கண்டிப்பாக ஒன்று தேவை. சில விஷயத்தில் மறதி தேவை. மறக்கலின்னு நம்ம செத்து போயிடுவோம். சிலது மறக்கணும். உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க, அப்போதைக்கு அது கவலையாக இருக்கும். ஆனால் நாளடைவில் பாருங்கள் அது மறப்போம். அது பகவான் தான் மறக்க வைப்பார். மறக்கலின்னு அந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளால் வாழ முடியாது, செத்துருவோம். அப்போ மறதிங்கிறது கூட ஒரு வரம் தான், ஒன் சென்ஸ். சிலது வாழ்க்கையில் மறக்கணும். கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், நான் மறக்க வைப்பேன் அப்படிங்கிறார். நம்ம பேசும்போது சொல்லுவாங்க, காலப்போக்கில் மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பேசும்போது காலப்போக்கில் மறக்கிறது என்ன? காலம் என்ன யாருன்னா கிருஷ்ணா. காலம் வந்து பகவான் தான். அவரே சொல்கிறார், காலோ அஸ்மிங்கிறார், நான் தான் காலம் அர்ஜுனா. அந்த காலம் வந்து மறக்க வைக்கும், அது நடக்கணும் சிலதில். பட் சம்டைம்ஸ் நிறைய சமயங்களில் நம்ம முக்கியமானதெல்லாமே மறந்துடுவோம். கண்டிப்பாக செய்யணும், சிலது செய்ய மாட்டோம். மறதி, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், விதி இருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம். ஸோ அப்போது நம்மளோட புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஒரு வழி தான் இருக்குது, பல வழியெல்லாம் கிடையாது. அந்த ஒரு வழி கிருஷ்ணா கிளியராக சொல்லிட்டார். தேஷாம் சததா. சததான எப்பொழுதுமே, எப்பவுமே என்ன நினைக்கணும் அர்ஜுனா, நான் சொன்னபடி தான் செய்யணுங்கிறார். எஸ், வேறு வழியெல்லாம் கிடையாது, வேறு வழி கிடையாது. அவர் சொன்னபடி கேட்டால் தான். அதுவும் சொல்கிறார், பஜத்தாம் பிரீத்தி பூர்வகம். அது அன்போடு செய், என்னை நினச்சிக்கோ, அன்போட பக்தி பண்ண, நான் உனக்கு புத்தி தரேன். ஸோ நீங்கள் மகாபாரதம் படிக்கலாம். மகாபாரதம்லாம் படிச்சிங்கன்னா கூட ஐ திங்க் சொல்லியிருப்பேன், கர்ணா வந்து எல்லாமே நல்லா படிச்சிருக்கார், அஸ்திரத்தோட மந்திரங்கள் எல்லாம். ஆனால் வேணுங்கும் போது அந்த மந்திரம் வரும், ஆனால் ஞாபகம் வராது. ஞாபகம் வரல, கிருஷ்ணர் அப்படியே மறக்க வச்சிட்டார், ஒரு மந்திரம் ஞாபகம் வராது. ஆனால் அதே கிருஷ்ணா அர்ஜுனர் சிலது மறந்துட்டார் லைஃப்பில், கிருஷ்ணா வந்து ஞாபகப்படுத்துவார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. மேபி பல பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதாவது துரியோதனன் வந்து பீஷ்மர்கிட்ட போய் யுத்தம் நடக்கிற காலத்தில் 18 நாள் யுத்தம் நடக்குது. ஒரு நாள் ராத்திரி பீஷ்மரோட டென்ட்டுக்கு போய் துரியோதனன் பீஷ்மர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து சரியாக சண்டை போட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற சக்திக்கு இந்நேரம் பாண்டவர் 5 பேர்த்த தூக்கியிருக்கணும், ஆனால் நீங்கள் பண்ணல, நீங்கள் ஒழுங்காக சண்டை போடல. பொதுவாக ஒரு க்ஷத்திரியனுக்கு வந்து தன்னோட சக்தி பற்றி கம்மியாக பேசணும், கோபம் வந்துடும். பீஷ்மர் க்ஷத்திரியன், என்னை பார்த்து இப்படி சொல்கிற, சரி நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பு எடுக்கிறார், ஒரு மந்திரம் சொல்கிறார். இது யுதிஷ்டிரருக்கு. அந்த மாதிரி 5 அம்பு எடுத்து 5 மந்திரம், ஒருத்தருக்கு ஒன்று, பார்த்துக்கோ நான் முடிச்சிடுவேன், 5 அம்பு வச்சுக்கிறார். துரியோதனன் ரொம்ப சந்தோஷம். சரி நாளைக்கு 5 பேர் முடிஞ்சாங்க. ஆனால் துரியோதனன் வந்து பீஷ்மர் மனசு மாறிட்டு என்ன ஆகுறது, ஏன்னா பீஷ்மருக்கு பாண்டவர்லாம் பிடிக்கும். ஸோ துரியோதனன் வந்து பீஷ்மர்கிட்ட சொல்கிறார், 5 அம்பு நான் வச்சுக்கிறேன், காலையில் நான் கொண்டு வரேன் யுத்த பூமிக்கு. அந்த 5 அம்பு துரியோதனன் கொண்டு போய் தன்னோட டென்ட்டுக்குள்ளே வச்சுக்கிறார். இது யாருக்கும் தெரியாது, இது இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்குது, ஒரு டென்ட்டுக்குள்ளே. ஆனால் கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறாரு, பரமாத்மேத்தே சாப்பியுக்தோ தேஹஸ்மின் புருஷப்பரா. நான் எல்லாரோடமும் இருப்பேன் அர்ஜுனாங்கிறார். கிருஷ்ணா எல்லாரோடமும் இருக்கார், அவருக்கு எல்லாமே தெரியுமே, இவங்க என்ன இதெல்லாம் பேசிக்கிறாங்க. இது ராத்திரி வேலை நடக்குது பீஷ்மருக்கும் துரியோதனுக்கும். கிருஷ்ணா அவரோட டென்ட்லேருந்து அர்ஜுனர் டென்ட்டுக்கு போய் கதவு தட்டி, எந்திரி ஒரு முக்கியமான வேலை இருக்குங்கிறார். என்னடா கூப்பிட்றாரே,
அதான் துரியோதன் டென்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. இப்போவா? எஸ், இப்போ நீ துரியோதன் வந்து உனக்கு ஒரு வரம் பாக்கி இருக்குது அப்படிம்பாரு. ஆக்சுவலி அது ஒரு பெரிய கதை. அது ஒரு காலத்துலனா அர்ஜுனர் வந்து துரியோதனை காப்பாற்றுவார். அப்படி அர்ஜுனன் துரியோதனை காப்பாற்றுவார் தேவர்லேருந்து. இல்லைன்னா துரியோதன் செத்து போயிருப்பா. அப்படி அர்ஜுனன் காப்பாற்றுறார். அப்போ துரியோதன் சொல்ல உனக்கு என்ன வர வேணுமா கேட்கலாம் தரேன்னு. அர்ஜுனர் இப்போல்லாம் வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அர்ஜுனன் மறந்துட்டார் ஆக்சுவலாக. ஆனால் கிருஷ்ணாக்கு எல்லாம் தெரியுமே. கிருஷ்ணா அர்ஜுனை கூப்பிட்டு நீ மறந்துட்ட, உனக்கு ஒரு வரம் பாக்கி இருக்கு, வா முதல்ல வா அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த வரம் இப்போ கேட்கணும். அப்போ இங்கே பாருங்கள், கிருஷ்ணா புத்தி கொடுப்பாரு, சம்டைம் புத்தியும் எடுத்துருவார், ரெண்டுமே பண்ணுவார். ஸோ கிருஷ்ணா அர்ஜுனர் சொல்லி வரம் பாக்கி இருக்குது, அந்த வரம் இப்போ கேட்குறேன். ஸோ துரியோதன் டென்ட்டுக்கு போய் கேட்குறாங்க. 5 அம்பு எனக்கு கொடுத்துருவார். 5 அம்பு வச்சிருக்கல, தலைமானி கடையில் எடுத்து கொடு. வேறு வழியில் துரியோதன் கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கும் தெரியும் பாக்கி ஒரு வரம் பாக்கி இருக்குது, 5 கொடுத்துட்றாரு. ஸோ இதில் பாயிண்ட் என்னென்னா, அர்ஜுனர் மறந்துட்டார், ஆனால் கிருஷ்ணன் ஞாபகம் கொடுக்குறார். அப்போது ஞாபக சக்திங்கிறது கொடுக்கறது ஆக்சுவலி பகவான் தான் கொடுப்பார். பகவத்கீதையில் அவரே சொல்கிறார், மத்தஹ ஸ்மிருதிர் ஞானம் அப்போஹனம் சா. அறிவு நான் தான் தருவேன், ஞாபக சக்தி நான் தான் தருவேன், மறதி நான் தான் தருவேங்கிறார். 3மே கிருஷ்ணா தான் கொடுப்பார். சம்டைம்ஸ் நாம்பளாம் நினச்ச கூட ஞாபகம் வராது. சம்டைம்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போனே பார்க்கல, சில பேஷண்ட் கோமாக்கே போயிடுவாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. ஆக்சுவலி கிருஷ்ணா தான் மறக்க வைப்பார். ஏன்னா சம் விதி ஏதோ இருக்குது, கணக்கு இருக்குது, மறக்க வச்சுருவார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் புத்தி தருவேன், அதனால் என்ன உனக்கு எல்லாமே புரியுங்கிறார். இங்கே இது ரொம்ப முக்கியமான. தமிழ் அப்படி தான் இருக்கு, தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஏ அந்த அறிவு எப்பேற்பட்ட அறிவுனா, நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே புரியும். சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் ஏன் இது நடக்குது நமக்கும் தெரியாது. நம்ம குழந்தையோட லைஃப்லேயோ, நம்ம கூட பிறந்தவங்க, பெற்றோர்கள், இந்த உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, ஏன் நடக்குதுன்னு புரியாது. ஐ திங்க் 2 நாள் முன்னாடி நேற்று பேசிகிட்டு இருந்தோம் ஒரு கிளாஸில். இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த தீ இன்னும் எரியுது, 3 வாரமாக எரியுது. அமெரிக்காக்கார வந்து நினைப்பாங்க உலகத்தில் பெரிய நாடு எல்லாமே செய்வான்னு, வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் அவனும் வேடிக்கை பார்க்குறான், அது ஆஃப் பண்ண முடியல. கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சு தான் அது நடக்குது, தெரியாமலும் நடக்கலை. பகவானுக்கு தெரிஞ்சு அந்த தீயெல்லாம் வருது, சும்மா நடக்காது. அப்போ இந்த சாஸ்திர ஞானம் இருக்கும் பொழுது அது ஏன் நடக்குதுன்னு புரியும். சாஸ்திர ஞானம் இருந்தால் அது ஏன் நடக்குது, என் வாழ்க்கையில் ஏன் இது நடக்குது, எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும், புரியும். எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரியும் பொழுது என்ன ஆகும்னா, அதோட சொல்யூஷன் கூட நமக்கு கண்டுபிடிச்சிடலாம், தீர்வு. ஜஸ்ட் லைக் டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த டாக்டருக்கு வியாதி கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் தீர்வும் கண்டுபிடிச்சிடுவார். வியாதியே புரியலன்னா எங்கே போய் மருந்து கொடுக்குறது. ஸோ நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது அதோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம், எங்கே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த புத்தி நான் தான் தருவேங்கிறார், வேறு யாரும் தரமாட்டான். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த புத்திங்கிறது ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கொடுக்க முடியாது, யாரும் பெற்றோர்களும் கொடுக்க முடியாது, பகவான் தான் கொடுப்பார். இது அந்த மாதிரி புத்தி. இந்த புத்தி காசு கொடுத்து வாங்க முடியாது, பக்தியால் தான் வாங்க முடியும். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் செகண்ட் லைன் பாருங்கள், பஜதாம் பிரீத்தி பூர்வகம். பிரீத்தி தமிழ் என்ன? அன்புடன், அன்பான பரவசத்துடன். அன்போடு தான் அந்த புத்தி வாங்க முடியும். கிருஷ்ணர் மேலே, பகவான் மேலே அன்பு இருந்தால் தான் அந்த புத்தியை வாங்க முடியும், காசு கொடுத்து வாங்க முடியாது. 1 கோடி ரூபாய் உண்டியில் போட்டேன் புத்தி கொடுங்கன்னா அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். தவம் இருக்கிறேன் புத்தி கொடுங்க, நோ. தவம் இருக்கலாம், ஆனால் அன்பு இருக்கணும். பகவான் மேலே அன்பு இருக்குன்னா பகவானை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை அன்பு வராது. அதனால தான் பகவத்கீதையில் 10-11 சரியாக படித்தோம்னா பகவான் எவ்வளோ கருணை உள்ளவர் நமக்கு புரியும், எவ்வளோ அன்பானவர்னு புரியும். அவர் மாதிரி அன்பு யாரும் காட்ட முடியாது.
பகவான் நம்ம மேலே காட்டுற மாதிரி அன்பு வேறு யாரும் காட்ட முடியாது. இம்பாசிபிள். அது நம்ம படித்தா தான் புரியும். அது நம்ம படித்தா தான் புரியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு காரணமே அவர் தானா. அவரே சொல்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், அகம் வைஸ்வானரோ பூத்வா சொல்கிறார், நான் தான் ஜீரணம் பண்ணுறேன் அர்ஜுனாங்கிறார். ஏதோ நான் பாடி ஃபிட்டாக வச்சுருக்கேன், கரெக்டாக சாப்பிட்றேன், அதனால தான் ஜீரணமாகுதுன்னா கிடையாது. அஃப்கோர்ஸ் பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும், டயட்டில் இருக்கணும், இருந்தாலும் அவர் தான் ஜீரணம் பண்ணணும். அது கிருஷ்ணரே சொல்கிறார். ஈவன் பகவான் அனுகிரகம் தான் நம்ம காலையில் 1க்கு போகிறோம் இல்லை 2க்கு போகிறோம், அது கூட ஒழுங்காக போகும், இல்லை போகாது. 5th சாப்டர் கிருஷ்ணர் பேசுகிறார், என்னோட அனுகிரகத்துக்கு எல்லாமே நடக்கும் அர்ஜுனாங்கிறார். அப்போ அவர் தான் எல்லாமே பண்ணுறது, நான் அது பெருசாக பண்ணலை. ஸோ அப்போ பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் பகவான் ஒருத்தர் இருக்கார். அவர் யார், ஏன் அவரை நான் வணங்கணும், ஏன் நான் சரணாகதி பண்ணணும், இது தெரியும்னு தெரியாது. பகவத்கீதை படிக்கலாம் அகங்காரம் வளர்ந்துடும். என்னோட புத்தி யூஸ் பண்ண எல்லாம் சால்வ் பண்ணிவிடுவேன். உதாரணத்துக்கு நீ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா துரியோதன் தன்னோட சக்தி ரொம்ப நம்பினான். என் கூட பீஷ்மர் இருக்கார். பீஷ்மர் யாராலையும் கொல்ல முடியாது, இது எல்லாருக்கும் தெரியும். யாருமே கொல்ல முடியாது. அந்த பீஷ்மர் துரியோதன் கூட இருக்கார். துரோணாச்சாரி யாரும் கொல்ல முடியாது, அந்த துரோணாச்சாரி துரியோதன் கூட தான் இருக்கார். ஸோ உடனே துரியோதனுக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் என் கூட இருக்காங்களே, ஜெயிச்சிருவேன். ஆனால் மறந்துட்டாங்க, கிருஷ்ணா அந்த பக்கம் இருக்காரு. அந்த பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. பகவான் நம்ம பக்கம் இல்லைன்னா என்னோட எவ்வளோதான் என் சக்தி இருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ இது மகாபாரதம் மூலமாக நமக்கு பகவான் சொல்லித்தரார். மேபி எனக்கு எல்லாம் பணம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், பகவான் அனுகிரகம் இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ அந்த மகாபாரதத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், துரியோதன பக்கம் என்னதான் இத்தனை சக்தி இருக்குது, ஈவன் படகோட துரியோதன் தான் ஜாஸ்தி, பாண்டவர்கள் கம்மி தான். படகோட பார்த்தா நம்பர் பாண்டவர்கள் கம்மி. ஆனால் இந்த பக்கம் நிறையா சக்தி இருக்குது. கர்ணன், கிருபாச்சாரியா, ஏன்னா கிருபாச்சாரியா யாரும் கொல்ல முடியாது, சாதாரண ஆட்கள் கிடையாது யாரும். அத்தனை இருந்தும் தோத்துட்டாங்க. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், நான் தான் அந்த ஸ்பெஷல் புத்தி கொடுப்பேன், வேற யாரும் கொடுக்க முடியாது. உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருத்தர் உண்மையிலே எல்லாம் புரியும் பொழுது அமைதியாக இருப்பான் வாழ்க்கையில். அவங்க உட்காந்து சீத்து பூத்துன்னு அழுக மாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே புரியும்போது அமைதியாக இருப்பாங்க. உண்மையில் அமைதியாக இருப்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அந்த புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு வேணும், பகவான் தான் கொடுக்கணும். அது அவர்கிட்ட பக்தி பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ இந்த கலியுகத்தில் அந்த பக்திங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜஸ்ட் இந்த நாமா சொல்லணும். இந்த நாமா சொன்னால் போதுமானா? எஸ், அப்படிதான் சாஸ்திரத்தில் இருக்குது. ஜஸ்ட் இந்த நாமா சொன்னாலே போதும். எஸ், ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக பகவத்கீதை படிக்கணும். ரெண்டுமே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹரே கிருஷ்ணா சொல்லணும், பகவத்கீதை படிக்கணும். கண்டிப்பாக பகவான் புத்தி கொடுப்பார். ஏன்னா கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறாருன்னு அது உண்மை, அவ்வளோதான். இதை உட்காந்துட்டு சர்ச்சையெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நோ, செய்வார். ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிட்டார், நான் புத்தி தாரேங்கிறார். சொல்கிறாருன்னா அவர் செய்வார் அவர். நீங்கள் மகாபாரதம் படிக்கும்போது அர்ஜுனா கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படியே செய்வார். கிருஷ்ணர் எதிர்த்து கேட்க மாட்டார், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா, செய்வீங்களா, அப்படியே செய்வார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் ஜெயிச்சிட்டார். கிருஷ்ணர் கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறார் அர்ஜுனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறார். அதே மாதிரி அர்ஜுனாக்கு எப்படி கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணாரோ நமக்கும் அதே கிருஷ்ணா ஹெல்ப்பும் பண்ணுவார். நோ டவுட். இது ஏதோ அப்போ நடந்தது இப்போ நடக்காதுன்னு நினைக்க வேண்டாம், இப்போ நடக்கும். ப்ரொவைடட் நான் ஹரிநாமா சொல்லணும், பகவத்கீதா படிக்கணும், இதை நான் கடைபிடிக்கணும்.
பகவத்கீதா படிக்கணும், கடைப்பிடிக்கணும். அப்போ கண்டிப்பாக ரிசல்ட் பார்ப்பான். கிருஷ்ணர் புத்தி கொடுப்பார். ஸோ இந்த ஸ்பெஷல் புத்தி பக்தி பண்ணால் தான் கிடைக்கும். பக்தி பண்ணலைன்னா நீ அவங்கவுங்க விதி பிரகாரம் ஏதோ புத்தி இருக்கும் இல்லையா, சம்டைம்ஸ் அதுவும் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போயிடும். சம்டைம்ஸ் விதி பிரகாரம் புத்தி நல்லா இருக்கலாம், இப்போ நான் தப்பான காரியம் பண்ண வைங்க அதுவும் கம்மியாயிடும். அப்படியும் நடக்கும். நான் விதி பிரகாரம் ஒரு புத்தி கூட போயிடும். நான் தப்பான காரியங்கள் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். நல்வழியில் வராது, அது மோசமாக போயிடும். பட் ஒருத்தர் பகவத்கீதா படிக்கும்பொழுது எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கும். இதெல்லாம் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் புரியும், அமைதியாகவும் இருப்பாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் கடைசியில், அவங்க புலம்ப மாட்டாங்க அர்ஜுனா, அமைதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. பிரச்சனை வரும், பிரச்சனையில் தப்பிச்சிருவாங்கன்னு கூட கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த புத்தி எப்போ ஏற்பட்டதுன்னா நமக்கு வர பிரச்சனையும் தப்பிச்சுக்கிட்டே இருப்போம். போதுமே. பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாருக்கும் நடக்காது. டிவோட்டி பக்தன் மட்டும்தான் நடக்கும். ஸோ கிருஷ்ணா அதுவும் இங்கே சொல்கிறார், இன்னொரு அத்தியாயத்தில் வருது, மத் பிரசாதா தரிஷசிங்கிறார். தப்பிச்சுருவேன் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ தப்பிப்போம். ஸோ அந்த கிருஷ்ணாட்ட சரணாகதி பண்ணணும்னு கிருஷ்ணரும் சொல்கிறார், சிவபெருமான் சொல்கிறார், முருகன் சொல்கிறார், அம்மன் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க கிருஷ்ணாவுக்கு சரணாகதி பண்ணணும். பிரம்மா சொல்கிறார். பிரம்மா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். இது பிரம்ம சம்ஹிதான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் சொல்கிறார், கர்மானி நிர்தஹதி கிந்து சபக்தி பாஜம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. கர்மானி நிர்தஹதி, கர்மான விதி, விதி நிர்தஹதி, தஹத்தின்னா எரிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த விதியை எரிச்சிரும். எதுனா கிந்து ச பக்தி பாஜம், கொஞ்சோண்டு அந்த பகவான்கிட்ட பக்தி பண்ணால் கூட விதி எரிச்சிடும். இது பிரம்மா சொல்கிறாருன்னா உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. பிரம்மா சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை. கோவிந்தம் ஆதி புருஷன், அந்த கோவிந்தா கிருஷ்ணா அவன் நான் வணங்குறேன். ஸோ இந்த பக்திங்கிற ரொம்ப கடினமான விஷயம் ஒன்றும் கிடையாது. சிம்பிள் சேன் பண்ணுறாங்க, பகவத்கீதா படிக்கிறாங்க, இதில் இருக்க மாதிரி நடந்துக்கிறாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க. சிம்பிள், ரொம்ப கடினம் கிடையாது. ஒன்றும் கடினமான விஷயமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். இது வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கார். சாக்ஷாத் கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா கம்பைன்டு ஃபார்ம் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, டெய்லி பகவத்கீதா படிங்க. எங்கேயும் கிளாஸஸ் எல்லாம் நடக்குது, புரியல வந்து கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா டெய்லி சொல்லுங்கள், உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். இது எதுவும் பெரிய காசு செலவு பண்ணால் தான் ஏதோ பிரச்சனை போகும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி வேதத்தில் கொடுக்கல. பிரச்சனையிலும் தப்பிக்கினா பகவான் சரணாதி பண்ணால் போதும், அவர் புத்தி கொடுப்பார், எல்லாம் ஸ்மூத்தாக போகும். யாரும் அது பண்ணுறதில்ல, அதுதான் பிரச்சனை வருது. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இந்த மொழிபெயர்ப்பில் வந்து எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மந்திரங்களுக்கான தேவையான புத்தியை சொல்றேன்றாரு. எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளது அப்படிங்கிறது என்னென்ன மீன் பண்ணுறது? வெல், கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். சிம்பிள். உதாரணத்துக்கு கண்டிப்பாக இப்போ நம்ம எல்லாருக்கும் பலவிதமான ஆக்டிவிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு ஹஸ்பண்டை பார்க்கணும், ஒய்ஃபை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், வீட்டில் பெரியவங்க வந்து அவங்களையும் பார்க்கணும், பல பேர்த்துக்கூட நான் பேசணும், பழகணும். இன்னும் பல விதமான வேலைகள் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாமே பகவான் சொன்னபடி தான் நான் செய்யணும். குழந்தையும் பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்? பகவான் எப்படி பார்த்துக்க சொல்கிறாரோ அது மாதிரி தான் பார்த்துக்கணும். என் இஷ்டத்துக்கு நான் பார்த்துக்கூடாது. எல்லாருமே சாப்பிட்டு தான் ஆகணும். கிருஷ்ணர் சொல்கிற பிரசாதம் தான் சாப்பிடணுங்கிறார். ஸோ பிரசாதம் தான் சாப்பிடணும். ஸோ பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா காரியங்களுமே பகவான் சொன்னபடி தான் நான் செய்யணும். அது ரூல். இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், தஸ்மா சாஸ்திர பிரமாணத்தே காரிய அக்காரிய விவசித்தம். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் படித்து தெரிஞ்சுக்கோங்கிறார். அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கலைன்னா
அவங்களுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எப்படி பண்ணணும் எதுவும் தெரியாது. அப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா காரியங்களுமே பகவான் சொன்னபடி தான் செய்யணும் எல்லாமே. உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு கட்டணும்னா கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்கு. வீடு கட்டணும்னா அது பர்மிஷன் வாங்கணும், ரூல்ஸ் இருக்குது. ஒரு வண்டி வாங்கினாலும் கவர்மெண்ட் சொன்னபடி தான் அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கவர்மெண்ட் சில ரூல் போட்டிருக்கு, நான் அதை கேட்கணும். கேட்கலைன்னா கவர்மெண்ட் சும்மா விட மாட்டாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க. த சேம் வே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், பல காரியங்கள் பண்ணுறேன், பகவான் சொன்னபடி கேட்டால் தான் தப்பிப்பேன். அது மாதிரி பண்ணலைன்னா மாட்டிக்குவேன். இன்றைக்கி உலகத்தில் பகவத்கீதை யாரும் படிக்கிறது இல்லை. அதனால் அவங்க வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது அவங்களுக்கு. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனைன்னா இந்த பிரச்சனை காரணம் அதை அடுத்தவங்க மேலே போட்டுருவாங்க, அவனுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ என் லைஃப்பில் வர பிரச்சனை 100% நான் தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. அது பகவத்கீதை படித்தா தான் புரியும். என்ன கல்யாணம் பண்ணவங்களோ என் குழந்தையோ யாரும் காரணம் கிடையாது. என் லைஃப்பில் ஒரு பிரச்சனைக்கு நான் தான் காரணம். அது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா சேஞ்ச் ஆவாங்க. நல்ல கொஸ்டின். இப்போ முன் ஜென்மத்தோட கர்மாவை பொறுத்து தான் நமக்கு புத்தி கொடுக்குறாங்க. ஆமாம். இப்போ இதே வந்து ஒருத்தர் ரவுடிசம் பண்ணுறவங்க, ஆல்கஹால் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இதுக்குன்னு இந்த புத்தியெல்லாம் யார் கொடுக்குறாங்க? அதுவும் கிருஷ்ணா தான் கொடுக்குறாரு. திருடணும், பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க இல்லையா தெரியாமல், அந்த புத்தியும் கிருஷ்ணா தான் கொடுக்குறாரு. அது தப்பான இது தானே, அதையே கொடுக்குறாரு. நோ, நல்லா புரிஞ்சுங்க, அவன் தப்பாக யூஸ் பண்ணுறான். கிருஷ்ணா தான் புத்தி கொடுக்குறார், புத்தி அவன் தப்பாக யூஸ் பண்ணுறான். புரியுற மாதிரி சொல்கிறேன். தண்ணி பகவான் தான் கொடுக்குறார், ஆனால் இந்த தண்ணி கவர்மெண்ட்டு டாஸ்மாக்காக பண்ணி விற்குது. ஆனால் அது நல்ல புத்தி வேணும். கிருஷ்ணா தான் அந்த புத்தியும் கொடுக்குறாரு. இது ஆச்சரியம். கிருஷ்ணன் புத்தி கொடுக்குறாரு, நான் தப்பாக யூஸ் பண்ணுறேன். லைக் கத்தி இருக்குது, பழத்தையும் கட் பண்ணலாம், கழுத்தையும் இருக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது. நான் ஒருத்தனை குத்திட்டு இவன் ஏன் கத்தி தயார் பண்ணான், சரி இது என்னது அது இருக்குது. நான் அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது, புரியுதுங்களா? கத்தி பழத்தையும் அறுக்கலாம், கழுத்தையும் அறுக்கலாம். கழுத்தை அறுத்துட்டு நீ கத்தி தயாரிச்சும் தான் தப்பு பண்ணிட்டான்னு நான் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? ஸோ புத்தி பகவான் தான் கொடுக்குறார், ஆனால் பகவானை ப்ளேம் பண்ண முடியாது. நான் தப்பாக யூஸ் பண்ணுறேன். இப்போ அவங்க சாராயம் தயார் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, அந்த தனி விவசாயத்துக்கு கொடுக்கலாம்ல. அவங்க அந்த புத்தி யூஸ் பண்ணணும். இது மக்களுக்கு விவசாயத்துக்கு கொடுப்போம், நல்ல விவசாயம் வரும். அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, ஏன்னா அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க இவன் புத்தி அப்படி இருக்கு ஜனங்க. ஸோ நம்ம தப்பு தான். நேற்று ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன். லைக் இப்போ ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்க பரீட்சையில், நான் கேட்குறேன் பாஸாக ஃபெயிலான்னு. அவன் சொல்கிறான் டீச்சர் என்ன ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்லாம். நீ ஃபெயிலானு சொல்லு, அது பதில் கிடையாது. நீ ஒழுங்காக படிக்கலை அதனால ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லணும் தவிர டீச்சர் என்ன ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா அது ஏற்றுக்க முடியாது. உண்மைதான், ஆனால் அது பதில் கிடையாது. நான் ஒழுங்காக படிக்கலை, ஸோ டீச்சர் ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஸோ டீச்சர் ஃபெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் ஃபெயில் ஆகிட்டேங்கிறது ஒத்துக்க முடியாது. ஸோ திருடுறவனுக்கும் புத்தி கிருஷ்ணா தான் கொடுக்குறார், ஆனால் கிருஷ்ணா காரணம் கிடையாது, நான் தான் காரணம். அந்த புத்தி ஒழுங்காக உபயோகிக்கலாமே, நேர்மையாக இன்னும் சம்பாதிக்கலாம், சம்திங். தப்பான வழியில் அவன் கொண்டு போகிறான். ஸோ புத்தி கிருஷ்ணர் கொடுக்குறார், அவங்க விதி பிரகாரம் கொடுக்குறாரு, தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. பட் பெட்டராக இன்னும் பெஸ்ட்டாக வேணும்னா பக்தி பண்ணியாகும். இந்த ஸ்லோகத்தில் இருக்க மாதிரி கிருஷ்ணா சரணாதி பண்ணும்போது பெஸ்ட் புத்தி கொடுத்துருவார், ஸ்பெஷல் அது கொடுப்பார். ஸோ நல்ல கேள்வி கேட்டது. வேற ஏதாவது கேள்வி? பகவான் தான் வந்து நான் தான் புத்தி கொடுக்குறேன், நான் தான் மறதியும் டெம்பரரியாக இருக்குது. இதே அல்சிமஸ் டிமினிஷியாலாம் அதுவும் கர்மா தான். இந்த உலகத்தில் எதுவுமே சும்மா நடக்காது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில்
நல்லதோ கெடுதலோ நடக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சும்மா நடக்காது. நத்திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ் அப்படிம்பாங்க. சும்மா ஏதோ நடந்துருச்சு, நோ. ஜென்ரலாக பேசும்போது லக்கு இருக்கும்பாங்க. ஆக்சுவலாக வேதம் பிரகாரம் லக்குன்னு ஒன்று கிடையாது. அவங்களுக்கு அது நடக்கணும், நடக்குது, அவ்வளோதான். பேசும்போது லக்கிப்பா யுவர் லக்கிம்பாங்க. நோ, அது உங்களுக்கு நடக்கணும். நடக்கணும், நடக்குது. எதுவும் சும்மா நடக்காது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. பட் சர்வ காரணம் அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். அது என்ன? கிருஷ்ணா. எல்லா காரணம் கிருஷ்ணா தான் எல்லாத்தையும் நடத்தி வைப்பார். அதுக்காக நம்ம பகவான் ப்ளேம் பண்ணக்கூடாது. அவருனால தான் எனக்கு இது ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் தப்பு பண்ணுறேன்னா, சாரி, என் வாழ்க்கையில் கெடுதல் நடக்குதுன்னா நான் என்னமோ பண்ணியிருக்கேன், நடக்குது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அடுத்தவங்கனால நான் கெட்டு போயிட்டேன், அவங்கனால என் வாழ்க்கை போயிடுச்செல்லாம் பைத்தியக்காரத்தனம், அப்படி சொல்லக்கூடாது. பட் ஜென்ரல் உலகத்தில் அப்படி தான் பேசுவாங்க. பட் அது தப்பு. அது ஹரே கிருஷ்ணா. வேற கேள்வி இருக்குல்ல? அப்பா செஞ்ச பாவம் பிள்ளை வந்து செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் கொலை பண்ணிட்டான்னு வைங்க, அவன் பையனை தூக்கியே ஜெயிலில் போடுறாங்க. கொலை யார் பண்ணுறாங்க அவனுக்கு தான் ஜெயிலில் போடுவாங்க, பையனை ஜெயிலில் போட மாட்டாங்க. பட் என்ன நடக்கும்னா, அந்த அப்பா செஞ்ச தப்பு வந்து பையனை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும், அது நடக்கும். புரியுதுங்களா? கொலைகாரன் பையன்பாங்க, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். பட் பாவம் போகாது, பட் அஃபெக்ட் இருக்கும், சம் எஃபெக்டெல்லாம் இருக்கும். இப்படியே சொல்லுவாங்க, கொலைகாரன் பையன், கொலைகாரன் அவன் பண்ணுற பையன், அப்படியே சொல்லுவாங்க, ஊர் சொல்லும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் மாதிரி சம் கர்மாலாம் இருக்கும், சும்மா நடக்காது. ஆனால் அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வரும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. வெளியில் நிறைய பேர் இப்படி பேசுகிறாங்க, சாஸ்திரம் படிக்கலை, அது அவங்கவுங்களுக்கு தான். புள்ள செஞ்சது அப்பாவுக்கும் போகாது. பட் பக்தி செஞ்சால் அதோட எஃபெக்டும் போகும், அது இருக்குது. ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னால் கூட அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த இது போகும், அதெல்லாம் இருக்குது. எப்படி கெடுதல் செஞ்சால் எஃபெக்ட் இருக்கும், நல்லது செஞ்சாலும் எஃபெக்ட் இருக்குது, அது நடக்கும். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் பிரபுஜி, ஒருத்தர் ஒரு தலைமுறையில் செஞ்ச பாவம் 6 தலைமுறைக்கு பாதிக்கும் சொல்லியிருக்காங்க. மேபி நான் முன்னாடி சொன்னபடி இந்த மாதிரி லைக் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னா கொலைகாரன் பையன், கொலைகாரன் ஃபேமிலி, ஆனால் கர்மா போகாது, கர்மா போகாது. எஃபெக்ட் இருக்கலாம், கர்மாங்கிற போகாது. இந்த மாதிரி தான் வரும். நான் முன்னாடி சொன்னபடி போகாது. அது எப்படி நம்ம லாஜிக்கெலாம் ஒத்துக்க முடியாது. தாத்தா செஞ்ச தப்பு நான் ஏன் அனுபவிக்கணும் தான் கேட்பான். லாஜிக்கெலாம் ஒரு தப்பு அது. இந்த மாதிரி தான் போகும். அது உங்களுக்கெல்லாம் வராது. அவங்கவுங்களுக்கு தான், அவங்கவுங்க செய்கிறது அவங்கவுங்களுக்கு தான். இதுதான் நடக்கும் நான் சொல்ல வரேன். லைக் ஏன் எல்லாம் இண்டிவிஜுவல். உங்கள் பசிக்கு நீங்கள் தான் சாப்பிட முடியும், உங்கள் குழந்தை பசிக்கு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? இண்டிவிஜுவல், தனி தான் எல்லாமே. இண்டிவிஜுவல் தனி. தாத்தா செஞ்ச தர்மம் என்னையும் காப்பாற்றும், அது அவரை தான் காப்பாற்றும். பட் என்னென்னா, தாத்தாவோட சொத்து நான் அனுபவிக்கிறேன்னு வைங்க, அங்கே வரும். ஒருவேளை அந்த சொத்தை அவர் தப்பாக சம்பாதிச்சிருக்கலாம், அது நான் அனுபவிக்கும் போது அங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இது ரொம்ப சூக்ஷ்மம். ஸோ அதனால தான் பூர்வீக சொத்து வரும்போது சில பேர் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஐ டோன்ட் நோ அவங்க எப்படி சம்பாதிச்சான்னு எனக்கு தெரியாது. அதனால எல்லாமே பகவானோட கனெக்ட் பண்ணும்போது தப்பிச்சுடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால கிருஷ்ணரே சொல்கிறார், இந்த சாஸ்திரத்தை விட்டுறாதேங்கிறார் பகவத்கீதையில் இருக்கு. ஏன்னா ரொம்ப சூக்ஷ்மங்கள் ஜாஸ்தி. கர்மாங்கிறது விதிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். இது பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், கர்மனோ கஹனோ கதிஹிங்கிறார். இது ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா புரிஞ்சுக்கிறதுன்னு கிருஷ்ணரே சொல்கிறார். ஸோ அந்த விதிங்கிறது ஆர்டினரி கிடையாது. ஆனால் எதுனாலும் அது நான் செஞ்சது தான் விதி, அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ பகவத்கீதை படிக்கும்பொழுது இந்த கிளாரிட்டி இருக்கும். இதில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா
எல்லா விதமான விதிலையும் தப்பிச்சிடலான்னு கிருஷ்ணரே சொல்கிறார் கடைசியில். மாமேகம் சரணம் விரஜா அகம் துவம் சர்வ பாப்பேபியோ. சர்வான எல்லாம், எல்லா விதமான விதிலையும் தப்பிச்சிடுவாங்கிறார் கிருஷ்ணா. மனைவி செய்கிறது கணவனுக்கு பாதிக்கும் அது நடக்கும். ஸோ எனவே நீ கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு பெண், கல்யாணம் ஆன பெண் என்ன தப்பு செஞ்சாலும் 50% ஹஸ்பண்டுக்கு போயிடும். அவங்க அனுபவிச்சாங்க. இது இருக்குது. அதனால தான் ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தா கல்யாணம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளுக்கு கூட இல்லையா 11 வயசு அந்த மாதிரி? அந்த கணக்கு வேறு, அது இருக்குது. குழந்தைங்க 14 வயசு வர வரைக்கும் எல்லா கர்மா அப்பாவுக்கு போயிடும். 14 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு போயிடும். அப்படின்னு அதுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, பெற்றோர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. சும்மா கிடையாது. கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணும்போது நிறைய கர்மா வரும். ஆண்களுக்கு நிறைய கர்மா வந்துடும். ரொம்ப ஜாஸ்தி ஆண்களுக்கு தான் கர்மா வரும். அதனால தான் ஆணைத்தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலிம்பாங்க, பெண்ணை சொல்ல மாட்டாங்க. இங்கே ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆணைத்தான் சொல்லுவோம். ஏன்னா மொத்த கர்மா அவங்களுக்கு தான் போகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. சாஸ்திரம் படிக்கணும். ஸோ பெண்ணோட கர்மா 50% ஹஸ்பண்டுக்கு போயிடும். ஆனால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னமோ ரொம்ப மனைவி தான் கஷ்டப்படுற மாதிரி அந்த டயலாக்ல இருக்குது. அதுக்காக எல்லாமே பகவான் கொடுக்கறது தான். எல்லாமே ஈவன் ஹஸ்பண்டு கூட பகவானோட வரம் தான். இட்ஸ் நாட் தட் ஒன்லி வைஃப். பட் இது வெளியே யாரும் சொல்கிறதில்ல. பட் ஹஸ்பண்ட் என்ன நல்லது செஞ்சாலும் 50% ஒய்ஃபுக்கு போயிடும். ஹஸ்பண்ட் என்ன நல்லது பண்ணாலும் 50% ஒய்ஃபுக்கு போயிடும். ஆனால் ஒய்ஃப் செய்கிற தப்பெல்லாம் 50% ஹஸ்பண்டு போகும். அதனால்தான் வந்து ஜென்ரலாக நீங்கள் பழைய படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை சுவாமின்னு கூப்பிடுவாங்க. இட்ஸ் மை மாஸ்டர். ரீசன் என்னென்னா, இவங்க கர்மா பூரா அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துக்கணும். ஸோ அது மேரேஜ் விவாகம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய சயின்ஸ். அது இன்றைக்கி யாரும் சொல்லித்தரதில்லை. ஆனால் அது தெரிஞ்சுக்கணும். பாகவதம் படிச்சிங்கன்னா அதெல்லாம் வரும். பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம். மேரிட் லைஃப் என்ன, அது ஏன் மேரேஜ் பண்ணணும், அதில் என்ன இன்ட்ரிகசிஸ் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. இப்போ அவர் சொன்ன குழந்தைங்க 14 வயசு வரைக்கும் என்ன தப்பு பண்ணாலும் அப்பாவுக்கு போயிடும். அப்படின்னா குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்த்தணும். அது ஏது தப்புன்னா நான் சஃபர் ஆகுவேன். ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்த்தணும். அதுவும் 14 வயசு பாகவத்தில் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைய 14 வயசு பர்ஃபெக்டாக வளர்த்திட்டா அந்த குழந்தை ஜென்மத்துக்கு தப்பு பண்ணலாம், தப்பே பண்ண மாட்டான். மொதல் 14 வயசு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அந்த 14 இயர்ஸ் நம்ம கஸ்டடின்னு பார்த்து என்ன செய்யணும். இல்லைன்னா நமக்கும் பிரச்சனை வரும், குழந்தைக்கு பிரச்சனை வரும். வேற கேள்வி இருக்கு அவங்களுக்கு? இதுக்குதான் வரதட்சணை கொடுக்குறாங்க. யா, டவுரி சயின்ஸ் தானே. அப்படி ஒரு சயின்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு சின்ன பையனை கட்டி கொடுத்துட்டு அவங்க மொத்த கர்மா ஏற்றிடுறாங்க. அதனால தான் மாமனார் வந்து வரதட்சணை கொடுப்பான். அது தனி சயின்ஸ் அது. எனவே அது நீ பாகவதம் படிச்சுன்னா டீட்டெயில்ஸ் வரும். என்னென்ன ஹஸ்பண்டை வாடா போடான்னு கூப்பிட்றோம். ஏன் அதுக்கு தண்டனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஜென்ரலி சாஸ்திரம் பிரகாரம் ஹஸ்பண்டை பேர் வச்சு கூட கூப்பிடக்கூடாது. அவங்க தண்டனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது ஆக்சுவலி இருக்குது. இந்த ரீசன் என்னென்னா, அந்த பெண்ணோட கர்மாலாம் அவர் ஏற்றுக்கும்போது அந்த மரியாதை கொடுத்து தான் ஆகணும். 50% கர்மா ஹஸ்பண்ட் ஏற்றுக்கிறான்னு அவர் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் வரும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், 4th சாப்டர் படிச்சிங்கன்னா வரும். இந்த கர்மாங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அதனால தான் பகவத்கீதா படிக்கிறது வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த புக்கு படிக்காதனால தான் பிரச்சனையெல்லாம் வருது. புக்கு படித்தே ஆகணும், பாகவதம் படித்தே ஆகணும். ஸோ தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஒரு வேளை உங்கள் வீட்டில் பகவத்கீதா பாகவதம் இல்லைன்னா வாங்கிக்கோங்க. இங்கே ஃபியூ தௌசண்ட்ஸ் தான்.
ஆனால் உங்கள் கர்மாலாம் போயிடும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது. ஸோ குலம் கோத்திரம்லாம் பார்த்து ஆமாம், திருமங்கை ஆழ்வார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்ட்டு அந்த குலம் அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். ஸோ உங்கள் கேள்வி என்ன அதில்? அதனால் இந்த இப்போ ஆணும் பெண்ணும் வந்து இப்போ திருமணம் பண்ணுறப்ப 2 பேருமே குலம் கோத்திரம் எல்லாம் அது பார்த்து தான் மஸ்ட், அது மஸ்ட். அது இது புரிஞ்சுக்க ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கார் வாங்கணும்னு வைங்க, நான் கண்டிப்பாக பிராண்டு பார்ப்பேன். லைக் கியாவா, லைக் BMW, என்ன பிராண்டு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா அந்த பிராண்டு வச்சு அந்த கார் நான் எடை போட்டுருவேன். BMWனா இந்த கார் இப்படி தான் இருக்கும், மாருதினா அது இப்படி தான் இருக்கும். பிராண்டை வச்சு கார் எடை போடலாம். இப்போ குலம் கோத்திரங்கிறது அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அது சும்மாலும் கிடையாது. அது கூட நாராயணன் தான் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினெல்லாம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா. ஸோ அந்த குலம் கொடுக்கறது கூட நாராயணர் தான் கொடுக்குறாரு. ஏன் எல்லாமே கொடுப்பார் கிருஷ்ணா? நான் எக்ஸ்பிரஷன் ஏன் கொடு அந்த குலத்தை சொல்லலை, நம்ம குலம் கோத்திரத்தை அவர் சொல்லலை. நீங்கள் நாராயணா நாமும் சொன்னால் பக்தருடைய குலம் அந்த தான் கொடுப்பேன்னு, அதான் அதோடைய மீனிங், ஒரிஜினல் மீனிங். நம்ம படிக்கும்போது அது பௌதிகமாக தெரியும். அது மாதிரி செல்வம் தரும், பக்தியினுடைய செல்வத்தை கொடு, இந்த பௌதிக செல்வத்தை கொடுக்கறது அவர் பேசுகிறார். அதான் அவர் சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸோ அவர் சொல்கிற பாயிண்ட் இருக்குது. ஆட் ஆன் டு தட் கிருஷ்ணா அது எல்லாமே கொடுப்பார். நீங்கள் சொல்ல ஒருத்தர் ஒரு மாதிரி குளத்தில் பிறக்கிறான்னு அது கிருஷ்ணா பண்ணுறார். அதுவும் இருக்கு. ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அவர் சொன்ன பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ எனிவே பாகவதம் நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் நாலேஜ் வரும். நான் சும்மா ஒரு 1% கூட நான் பேசலை, படிங்க, நிறைய தெரியும் உங்களுக்கு. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। ओम तत्सत। हरे कृष्ण।